பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சம் ஒளி மூலமாக உங்களை பார்ப்பதில்லை, தேவனுடைய வார்த்தை கொடுப்பதில்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் செய்தியின் ஆரம்பமாக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அன்பானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே உள்ள தேவன் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் தேவனாகவும் தேவனோடு இருந்தும் இந்த காரியத்தை செய்தார். அதாவது அவருடைய வார்த்தை இந்த உலகத்தை உண்டாக்கினது. அவர் வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தைக்குள் ஒளி இருந்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதபடி, அவருடைய சித்தமில்லாதபடி இந்த உலகத்திலே எதுவும் உண்டாக்கப்படவில்லை, எதுவும் உருவாக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாமே அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. அவருக்குள்ளே ஒளி இருந்தது, அந்த ஒளி பிரகாசிக்க கூடியதாக இருந்தது. இங்கே நாம் பார்க்கின்றோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த நாளிலே நாம் உலகம் முழுவதும் நாம் பார்க்கின்ற பொழுது தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணம் போல் காரியங்களை செய்து, அவர்கள் மனதிலே என்ன தோன்றியதோ, எதை குறித்து அவர்கள் பயந்தார்களோ அதையே ஒரு தெய்வமாக உருவாக்கி அதை வழிபடும்படியான ஒரு காரியத்தை செய்து வந்தார்கள். நம்மில் அநேகர் அந்த நாட்களிலும் இப்படித்தான் தேவனை அறிந்தும் தேவனை அறியாதது போல நம் மனம் போன போக்கிலே நாம் ஆராதித்து வந்தோம். காணப்படாத தேவன்தான், அவரை நாம் காணவில்லை. ஆனால் ஆவியான தேவனை நாம் அவரை உணரும்படியாக பல வழிகளிலே அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக அவரை வெளிப்படுத்த பார்க்கின்றார். அநேக தேவ பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், தேவ சபைகளை கொடுத்திருக்கிறார். பல வழிகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்புக்குள்ளே ஒவ்வொரு ஜனங்களும் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எதிர்பார்க்கிறார். உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு சாட்சி உண்டு, அதுபோல என்னுடைய வாழ்க்கையிலும் சாட்சிகள் உண்டு. நான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவனாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நான் மறுதலித்தவனாக, என் இஷ்டம் போல என்ன மனதிலே தோன்றினதோ அதையே நான் தெய்வமாக கொண்டு ஆராதித்து வழிபட்டு வந்தேன். கண்ணிருந்தும் காணாமல், காதிருந்தும் கேட்காமல், மூக்கிருந்தும் முகராமல் உள்ள தேவனே ஒரு தேவன் என்று சொல்லி பல வழிகளிலே அதை குறித்து நான் ஆராதித்து வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்களை பார்த்தால் எனக்கு ஒரு அபரிமிதமான கோபம் அவர்கள் மேலே வரும். இந்த ஜனங்கள் நம்முடைய 33 கோடி தேவர்களை வணங்காதபடி அந்நிய கடவுளை இவர்கள் ஆராதிக்கிறார்களே என்று சொல்லி என் மனதிலே 1000 கேள்விகள் கேட்கப்படும். என்னுடைய சொந்த ஊர் ஈத்தாமலை பகுதியை சார்ந்த தோப்பன்குடியிருப்பு என்ற ஒரு ஊரை சார்ந்த கிராமத்தை சார்ந்தவன். ஆகவே இங்கே உள்ள ஜனங்கள் எதை ஆராதிக்கிறார்களோ அதையே ஆராதித்து ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக காணப்பட்டேன். என்னுடைய வாலிப வயதிலே பலவிதமான பாவங்களுக்குள் அடிமைப்பட்டு பலவிதமான மக்கள் மத்தியிலே தேவனை தூசித்து
இயேசுவே தேவன் அல்ல என்று சொல்லி பல காரியங்களை செய்து வந்தேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையிலே நான் சென்னையிலே வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வாலிபனாக இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு உண்மையான தேவன், அவர் மரித்து உயிர் திறந்த தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், அவரை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர் என்று சொல்லி சுவிசேஷகம் என்னை கடந்து வந்தது. ஆனால் நான் அதை எதிர்க்கிறவனாகவே காணப்பட்டேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுத்த கிருபையினாலே அவருடைய வசனங்களை படிக்கவும், அவருடைய வசனங்களை கேட்கவும், அவரை ஆராய்ந்து பார்க்கவும், மெய்யான தேவன் யார் என்பதை உணரும்படியான ஒரு வாய்ப்பு தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது. வேதாகமம் என் கையிலே வந்தது. வேதாகமத்தில் உள்ள அநேக காரியங்களை நான் நன்றாக கவனித்து ஆராய்ந்து உய்த்து அதை ஆராய்ந்து பார்த்தேன். அங்கே சில அருமையான வசனங்களை அங்கே நான் பார்த்தேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில தேவனை அறியாத பொழுது நாம் பலவிதமான பாவ சிந்தனைக்குள்ளே, பலவிதமான பாவ போராட்டத்துக்குள்ளே நாம் சென்றவர்களாக காணப்படுகிறோம். குறிப்பாக வாலிப வயதிலே என்னை போன்றவர்கள் தீமையான காரியங்களை செய்து நன்மையானதை அடையாதபடி பிசாசுக்கு ஊழியம் செய்கிற ஒரு மகனாக தான் நான் காணப்பட்டேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வருகின்ற பொழுது, வந்த பொழுது அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 8வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர் அந்த ஒளி அல்ல. யோவானை குறித்து சொல்லுகின்ற பொழுது அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். அவன் ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே அவன் அநேகரை தேவன் பக்கமாக திருப்பக்கூடிய மனிதனாக இருந்தான். ஆனால் அவன் தேவன் அல்ல என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்று அவன் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். 9வது வசனத்திலே உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு கொடிய மனிதனாக இருந்தாலும் சரி, பாவத்தை நேசிக்கிற மனிதனாக இருந்தாலும் சரி, விக்கிரக ஆராதனையிலே மூழ்கி பலவிதமான கொலை வெறியிலே இருந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே அவன் வருகின்ற பொழுது அவன் வெளிச்சத்தை பார்க்கிறான். தேவன் யார் என்பதை அவன் உணர்ந்து பார்க்கின்றான். 10வது வசனத்திலே அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தார். உலகம் உண்டாகும் பொழுது அவர் இந்த உலகத்திலே இருக்கிறார். ஆனால் உலக மக்கள், உலகம் அவரை அறியவில்லை. ஏன் அறியவில்லை? அவர்களுக்குள் வெளிச்சம் இல்லாததினாலே, பாவங்களை மனித நேசிக்கிறதுனாலே, இந்த உலக கேடுபாடுக்குள்ளே சிக்கி இருப்பதனாலே, அந்த சுபாவம் மனிதனுக்குள்ளே இருக்கிறதுனாலே அந்த வெளிச்சத்தை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாதவனாக இருந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே வருகின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே கிரியை செய்கின்ற பொழுது அவனுடைய பாவ கரை முற்றிலுமாக அகற்றப்படுகிறதை பார்க்கிறோம். எப்பொழுது ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே வருகிறானோ அப்பொழுது அந்த மனிதன் தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்வடைகிறவனாக இருக்கிறான். நான் ஒரு பாவி, நான் இந்த உலகத்திலே பலவிதமான தப்பிதமான வழிகளிலே சென்றவன், எனக்கு ஒரு இரட்சகர் வேண்டும், என்னை மீட்கும்படியான ஒரு மீட்பர் வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறவனாக காணப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவி, ஒரு மனிதன் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகின்ற பொழுது அவனுக்குள்ளே வெளிச்சம் உண்டாகின்றது. அவன் பாவத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவன் அறிக்கை செய்கிறதுனாலே அவன் பாவத்திலிருந்து விலகி நீதிக்கு உட்பட்ட ஒரு தெய்வீகத்தை அவன் அடைகிறான். அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே போதித்த வார்த்தைகள் அநேகம் உண்டு. மலை பிரசங்கங்களை படிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் தன்னை
தேவனுக்கு முன்பாக உத்தமனாக அவன் நினைக்க மாட்டான். தேவன் முன்பாக நான் ஒரு பாவி என்ற உணர்வு தான் எந்த ஒரு மனிதனுக்குள்ளே வரும். அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்திலே ஓடி பாவத்திலே திளைத்து என்னுடைய சரீரத்தை கெடுத்து போட்ட கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் பல அதிகமான ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சீசராக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை குறித்து இந்த இடத்திலே நான் பேசுவதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். யோவான் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே நான் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவருடைய அன்புக்குள்ளாக வந்து அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ அவரெல்லாம் இந்த உலகத்திலே பாவங்களை விட்டு மேலே எழும்பி தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படி புத்திர சுவிகாரத்தோடு வாழும்படியாக அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அநேக தேவர்கள் உண்டு, மக்கள் அநேக தேவர்களை வழிபடுவார்கள். ஆனால் நமக்கு ஒரே மெய்யான தேவன் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளே நாம் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுகின்றது. ஒரு தெய்வீகம் நமக்குள்ளே வருகின்றது. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று பார்க்கின்றோம். அவர் தேவாதி தேவனாக இருந்தும் தேவாதி தேவன் பிதாவாக இருந்தும் சாதாரண மனிதனாக இந்த உலகத்திலே வந்து தன்னைத்தான் தாழ்த்தி மற்றவர்களுக்கு முன்பாக அநேக நன்மைகளை செய்தவராக அநேகருக்கு தேவையுள்ள வசனங்களை போதித்து வியாதிகளை குணமாக்கி பாவங்களை போக்கி நன்மை செய்து இந்த உலகத்திலே 3.5 வருடம் அப்பாவுடைய ஊழியத்தை அவர் செய்து வந்தார். 3.5 வருடத்திற்கு பிறகு அவர் தேவனுடைய சித்தப்படி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் அறையப்பட்டார். ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே பாவம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு பாவத்தை குறித்து கடிந்து கொண்டார். நமக்குள்ளே பாவம் இருந்தது, ஆண்டவரிடத்திலே பாவம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மெய்யான தேவன் எதற்காக சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும்? அவர் பாவம் செய்யவில்லை. நம்முடைய பாவமானது, மனித குலத்தினுடைய பாவமானது நம்மை தேவனோடு ஒப்புரவாக முடியாதபடி தடை செய்கிறதை தேவன் பார்க்கின்றார். நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க கூடாதபடி நரகத்தின் வாசலிலே சென்று அங்கே நுழைகின்ற அந்த தருணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் தாழ்த்தி நம்மை போல பாடுபவராகி பாவம் செய்யவில்லை. ஆனால் நம்மை போல பாடுகளை அவர் அனுபவித்தார். எதற்காக அனுபவித்தார்? நாம் அனுபவிக்கக்கூடிய தண்டனையை அவர் அனுபவித்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் சிலுவையிலே அனுபவித்தார். சிலுவையிலே அவரை காரி உமிழ்ந்தார்கள், அவரை வாரினால் அழித்தார்கள், அவரை தலையிலே முள் சூட்டப்பட்டது. எதற்காக? நீங்களும் நானும் செய்த பாவத்திற்காக ஆண்டவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் ஒரு தைரியமாக இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியும். பாவத்தை விருத்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராக நம்ம ஆண்டவரை போல நாமும் ஜீவிக்கிறவராக இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். இன்றைக்கு வாலிபர்கள் கேட்கிறார்கள், நான் எப்படி பரிசுத்தமாக முடியும், நான் எப்படி இந்த உலகத்திலே வெற்றி உள்ளவராக மாற முடியும் என்று கேட்கிறார்கள். உண்மைதான். தலைமுறை தலைமுறையாக செய்து வந்த பாவ சுபாவம் இப்பொழுது உள்ள சந்ததிகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மனிதனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் அசுத்தமும் காமவிகாரமும் வன்கண்ணும் பெருமையும் பொறாமையும் மதிகேடும் புறப்பட்டு வருகிறது. ஒரு மனிதனுடைய இருதயத்திலே அவனை அழிக்கும்படியாக, அவனை நரகத்துக்குள்ளே தள்ளும்படியாக இப்படிப்பட்ட பாவங்கள் அவனை பாதமாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அதன் பிறகு இந்த உலக வாழ்க்கையிலே சிற்றின்பங்களிலே மயங்கி அவன் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாதவனாக இருக்கிறான்.
ஆண் புணர்ச்சி காரணம், விக்கிரகாராதனை காரணம், சுய புணர்ச்சி காரணம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு வெளிநாடுகளிலே அநேக நாடுகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பாவங்களினாலே ஜனங்கள் ஆவிக்குரிய முறையிலே மரித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் புத்தகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த கனியை நீ புசிக்க கூடாது, நீ புசித்தால் சாகவே சாவாய் என்று ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறார். அங்கே என்ன சொல்ல வருகிறார்? மனிதன் மாம்சத்திலே மரிப்பதை குறித்து அவர் சொல்லவில்லை. ஆனால் ஆத்மாவிலே நீ மரித்தவனாக பாவத்தை நேசித்து தேவன் கொடுக்கிற சமாதானத்தை நீர் கெடுக்கிறவனாக மாறிப்போவாய். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தார். நம்மிடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக, தேவன் மூலமாக நம்மிடத்திலே ஆண்டவர் இப்பொழுதும் எதிர்பார்க்கிறார் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பாவமற்ற ஒரு வாழ்க்கை. நம்முடைய ஆண்டவர் பாவம் இல்லாதபடி இந்த உலகத்திலே வாழ்ந்தார். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுக்கு சாட்சியாக இன்றைக்கும் அநேக தேவனுடைய கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தாவீது ராஜா என்று ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு அநேக கடமைகள் இருந்தது, அநேக பொறுப்புகள் இருந்தது, அநேக உண்மையான நேசம், மக்களை நேசிக்கிற விதம் இருந்தது. ஆனால் அவன் ஒரு நாள் பாவத்திலே விழுந்தான். அந்நிய ஸ்திரீகளை அவன் கண்டுபிடித்து கணவனை போர்க்களத்திலே கொன்று அந்த ஸ்திரீயை அவனை அபகரித்து கொண்டான். ஆனால் அவனை நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசியானவன் அவனை கடிந்து கொள்கிறான். நீ செய்த பாவம் உன் சம்பவத்து உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாதிப்பை கொண்டு வரும், நீ மனம் திரும்பு என்று தைரியமான முறையிலே அவன் அந்த தாவீது ராஜாவை குறித்து சொல்லுகிறான். அவ்வளவு பெரிய பாவம் செய்த அந்த மனிதனை ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு பிரியமானவன். எப்படி என்று சொன்னால், அவன் ஆண்டவரை தேடுகிறவனாக இருந்தான், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தான். ஆனால் அவனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய பலன் அவனிடத்திலே இல்லை. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடித்து அவர் தூக்குகிறார். பாவம் செய்யாதபடி நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சிலுவையின் நிலையிலே நாம் வந்து அவரை ஆராதிக்கின்ற பொழுது, அவரை துதித்து பாடுகின்ற பொழுது, அவரை விசுவாசிக்கின்ற பொழுது பாவம் நாம் மனதிலே நாம் கரங்களை விட்டு வெளியே போய் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். வேதாகம் சொல்லுகிறது, நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது போய்விடும். ஆண்டவராக இயேசு என்ற நிறைவான அந்த வார்த்தை, அந்த தெய்வீகம் நமக்குள்ளே வருகின்ற பொழுது இந்த குறைவான பாவ காரியங்கள், முரட்டாட்டங்கள், பில்லி சூனிய கட்டுகள், விக்கிரகாராதனை சாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு போகிறதை நாம் பார்க்க முடியும். இது நிஜமான உண்மை. நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். சபைகளிலே அநேக சாட்சிகளை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே அப்படிப்பட்ட தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் பாக்கியவான்கள், பாக்கியவாட்டிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் இருதயத்தை பார்க்கிற தேவன். மனிதனோ முகத்தை பார்க்கிறார். மனிதனோ முகத்தை பார்த்து நம்மை ஜட்ஜ் பண்ணுகிறார். ஆண்டவரோ நம் உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். இருதயமானது திருக்குள்ளது மகா கேடும் உள்ளது, அது அறியத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய இருதயத்தில் உள்ள அழுக்குகளை, மனிதனுடைய இருதயத்தில் உள்ள அந்தகார பாவங்களை மனிதன் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நம் இருதயத்தை உண்டாக்கின தேவன் நம் ஆன்மாவிலே என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். பாவத்திலிருந்து மீளும்படியாக, பரிசுத்தமாக வாழும்படியாக, இந்த உலகத்திலே சாட்சிகளாக நிற்கும்படியாக அவர் நமக்கு பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அநேக காரியங்களை சொல்லலாம். அடுத்து நாம் ஒரு காரியத்தை பார்க்க 1 யோவான் புத்தகத்தை திருப்புவோம். 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலிருந்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்த பலியானது உங்களுக்கும் எனக்கும் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் உள்ள
ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்தார். ஆனால் ஒன்று செய்ய வேண்டும், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய நம்ம சமூகத்திலே நாம் ஒரு பாவி என்பதை அறிக்கையிட வேண்டும். 1 யோவான் 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இராது. யார் ஒருவர் நான் பாவம் செய்யவில்லை, யார் ஒருவர் நான் பாவம் செய்யவில்லை, நான் உத்தமன், நான் உத்தமே என்று சொல்லுகிறாளோ அவள் தேவனை பொய்யனாக்குகிறாள். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இராது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே பல தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவ பகைஞராக காணப்படுகிறோம். 2வது அதிகாரம் 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பண்ண முடியாது என்று அவர்கள் சொல்வார்களானால் அங்கே அவர்கள் தேவனை பொய்யனாக்குகிறார்கள். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. யார் பொய்யன்? இயேசு கிறிஸ்து அல்ல. இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்க அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. யார் அந்தி கிறிஸ்து? இயேசுவை கிறிஸ்து அல்ல, அவர் இனிதான் வரப்போகிறார் என்று சொல்லி, இல்லை என்றால் அவர் கிறிஸ்து அல்ல என்று சொல்லி யாரெல்லாம் மறுதலிக்கிறார்களோ அவர்கள் பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறார்கள். அவர்களே அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் அறிக்கை செய்கிறோமோ அவர்கள் பிதாவை உடையவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்கிற பிதாவுக்கும் நாம் புத்திரர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரே ஒரு மெய்யான பரலோக ராஜ்யத்தினுடைய வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அது என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன். அநேகர் சொல்லுகிறோம், அவர் என் வியாதியை குணமாக்கினார், பாவத்திலிருந்து என்னை விடுவித்தார், என்னை பலப்படுத்தினார், என்னை தேவனுடைய புத்திரராக மாற்றினார் என்று சொல்லி அநேக காரியங்கள் நாம் சொல்லுகிறோம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் நமக்கு நித்திய ஜீவனாயிருப்பேன், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை என்று பார்க்கிறோம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை என்று பார்க்கின்றோம். கவனித்தீர்களா? அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்திலே, அவரை குறித்தான விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற எந்த ஒரு மனுஷனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிறவன் உண்மையாகவே அவரை கண்டதும் கிடையாது. அவரை அறிவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை உலகத்திலே இருந்தது உண்மைதான். ஆனால் அவரை அறியும் பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாக மாறுகின்ற பொழுது நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் யாராக இருந்தாலும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்வதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவும் முடியாது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஏன்? ஆண்டவர் பரிசுத்தமான தேவன், அவர் சுத்த கண்ணன். அவருக்குள்ளே ஜீவன் இருந்ததினாலே அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தது போல நமக்கும் பரிசுத்தமாய் வாழும்படியாக அவருடைய பலத்தை அவர் தருகிறார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு ஆண்டவரிடத்தில் வராதவன் அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஆகவே இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம், பாவத்திலே நாம் வெற்றி பெற சேர்க்க வேண்டும். நாம் செய்தியை கேட்கிறோம். அநேக முறைகளிலே அநேக தேவதாசர்கள் அநேக முறைகளிலே நமக்கு தேவனுடைய வசனத்தை போதிக்கிறார்கள். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே
ஒப்பு கொடுப்போம். நாம் எல்லாரும் பாவத்திலே நாம் இருக்கிற ஜனங்கள், பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஜனங்கள், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தமானவர்களே இன்னும் பரிசுத்தமாகுங்கள் என்று சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, நீரே மெய்யான ஒளி. எங்களுக்குள்ளே இருள் இருந்ததனாலே, உலகத்திலே நாங்கள் வாழ்கிறதுனாலே இந்த இருளை விளக்கும்படியாக, இருளை போக்கும்படியாக, பாவத்திலிருந்து நாங்கள் மீட்கும்படியாக, ஒரு பரிசுத்தமான ஒரே வாழ்க்கை வாழும்படியாக நீர் இந்த உலகத்திலே வந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உலகத்தில் உள்ள எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இந்த உலகத்தில் வந்து உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மரித்து போன அநேக தேவ பிள்ளைகளை நீர் குணமாக்கி உம்முடைய பிள்ளையாக மாற்றி உமக்கு சாட்சியாக நியமித்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, தேவ ஜனங்களாக, அநேகருக்கு உம்முடைய வார்த்தையை கொடுக்கிற ஜனங்களாக, உம்முடைய வார்த்தையிலே வைராக்கியமாக இருந்து அநேகரை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும்படியான ஒரு கருவியாக உபயோகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் மாற்றி போடுவீராக, எல்லா பலவீனத்தை மாற்றி போடுவீராக. ஒரு புது பலன் உண்டாகட்டும். தரித்திரங்கள் விலகுவதாக, பண பிரச்சனைகள் விலகுவதாக, நோயிலே வாடிக்கொண்டிருக்கின்ற பிரச்சனையிலே வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவளுக்கு வேண்டிய விடுதலை தாங்க. ஒரு புது பலன் உண்டாகட்டும். சரீரத்திலே உம்முடைய கரம் தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த இடத்திலே இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, செய்தியை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஒரு செழிப்பு உண்டாகட்டும். பலவீனங்கள் மறைவதாக, கட்டுகள் உடைவதாக, பில்லி சூரிய கட்டுகள் வெளியேறும்படியாக அப்பா உடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். நல்ல ஒரு தெய்வீகத்தை தாங்கப்பா. எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும் அப்பா. வசனத்தை கேட்கும் போது உன்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா என்று கேட்ட வசனத்தின்படியாக எங்களுடைய சரீரத்திலே, எங்களுடைய ஆவியிலே, எங்களுடைய ஆத்மாவிலே ஒரு பலன் உண்டாகட்டும் கர்த்தாவே. எல்லா பலவீன கட்டுகளும், அவிசுவாசங்களும், பொய்களும் கலைந்து போட்டு உமக்கென்று மெய்யான சாட்சியாக வாழ கிருபை செய்வீராக. தொடர்ந்து இந்த வெளிச்சத்தின் ஆண்டவரே, இந்த சுவிசேஷமானது, இந்த சத்தியமானது உலகம் முழுவதும் சென்று அநேக தேவ பிள்ளைகளை, அநேகரை உம்பக்கமாக திருப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா தடைகளை மாற்றி போடுவீராக. புது கிருபை உண்டாகட்டும். இந்த சபையை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற, நடத்துகிற சபை போதகர், அவருடைய குடும்பம், இதை பங்கு அளிக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. புது பலன் தருவீராக, புது கிருபை தருவீராக, புது உற்சாகம் தருவீராக. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.